ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான ஹாரர் சர்வைவல் படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ வித்தியாசமாக அவ்வளோ த்ரில்லாகவும் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒன்லைனர் சொன்னாலே குழப்பிடும்ன்றதுக்காக நம்ம டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ பேர் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன தி லவ்லி டார்க் அண்ட் தி டீப். சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை காமிக்கிறாங்க. அப்படியே அடர்ந்த காட்டை காமிச்சிட்டு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை காமிக்கிறாங்க. ஸோ இவருடைய பேர் பெஞ்சமின். அது போக அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட டென்ட்டுக்கு வெளியில நின்று ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ வாக்கி டாக்கில காலையில 8 மணி ஆயிடுச்சு. ஸோ எல்லா ரேஞ்சர்ஸும் அவங்களுடைய பொசிஷனை கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையா கேட்டுட்டு வந்துட்டு இருக்க. எல்லாருமே பதில் சொல்றாங்க. ஆனா இந்த பெஞ்சமினுடைய டேன் வரும்போது இவர் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாம அமைதியா பிஸியா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ வாக்கி டாக்கிலையும் பெஞ்சமின் உங்களுக்கு என்னாச்சு, நீங்க உங்களுடைய பொசிஷன்ல கரெக்டா தானே இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணாலுமே ஆனா இவர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காம ஒரு பேப்பர்ல எதையோ எழுதி அங்க இருந்த போர்டில் மாட்டி வைக்கிறாரு. அதுல நான் இந்த நிலத்துக்கு கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதை மாட்டிட்டு அவர் அப்படியே காட்டுக்குள்ள போற மாதிரியும் அதுக்கப்புறம் அந்த காட்டை காமிச்சு இந்த படத்தோட டைட்டிலையும் போட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகணும்ன்றது ரொம்ப நாள் ஆசை. அதனாலேயே ரொம்ப நாள் போராடி பார்த்தீங்கன்னா எப்படியோ கடைசியாக அவளுக்கு ஒரு வேலையும் கிடைச்சிருக்கும். அதான் இப்போ ஒருத்தர் காணாம போனார் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவளுடைய ரேடியோவில் நிறைய கேட்டுட்டு வந்துட்டு இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டை பற்றி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காட்டை பற்றி, இந்த காட்டில் இருக்கிற பார்க்குக்கு நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. சில பேருடைய மிஸ்ஸிங் பார்ட்ஸை மட்டும் கண்டுபிடிச்சாங்களே தவிர அவங்களுடைய உடம்பை கண்டுபிடிக்கல. அப்படி அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்றது இது வரைக்குமே யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கிறா. அதுவும் அவளுடைய கையை வாயில வச்சு கடிச்சிட்டே வந்துட்டு இருக்க. இதனால கையில் ரத்தமே வந்துடுது. ஐயோ ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு திரும்பவும் பார்த்தா இவளுடைய வண்டி முன்னாடி ஒரு பெரிய மான் நிக்குமா. ஸோ லைட்டாக பயந்துட்டாங்க. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா திடீர்னு உங்களுடைய ரேடியோ எறைய ஆரம்பிக்குது. உடனே அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு முன்னாடி பார்த்தா முன்னாடி இருந்த மானை காணோம், எங்க போச்சுனே தெரியல. சரி ஓகே ஓடி போயிருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கிற பேஸ்க்கு வந்துட்டாங்க. இப்படி இருக்க நம்ம ஹீரோயின் புதுசா வந்திருக்காங்க இல்லையா, அதை பார்த்தா 2 பேர் காசிப் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்கலாம், அப்படி வாழ்க்கை இந்த இடத்துல என்னதான் இருக்குன்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்ப கரெக்டா ஜாக்சன் ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறாரு. அவங்க 2 பேரையும் என்னப்பா புதுசா வந்தவங்க கிட்ட நல்ல விதமா பேசாம என்ன பயமுறுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொன்னதுமே அவங்களும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இந்த ஜாக்சனும் ஹீரோயின் கிட்ட ஹாய் என்னுடைய பேர் தான் ஜாக்சன், அது போக நீங்க தான் இங்க புதுசா வந்திருக்கீங்களா அப்படின்னு கை கொடுத்து கங்க்ராட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் கண்டுக்காதீங்க, அவங்க இப்படிதான் வரவங்க எல்லாத்தையுமே சும்மா பேசிட்டு இருப்பாங்க, நீங்க எதுவும் பெருசா நினைச்சிக்காதீங்கன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்றா. ஆனா இங்க இருக்கிற யாருக்கிட்டையுமே நம்ம ஹீரோயின் அவ்வளவா பேச மாட்டாங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்தோடைய ஹெட் மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்க இங்க வந்திருக்கிற எல்லா ரேஞ்சர்ஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்குன்னு காட்டுக்குள்ள ஒரு சின்ன இது கேபின் மாதிரி கொடுத்துருப்போம், அந்த இடத்துல நீங்க இருந்து இந்த காட்டை நீங்க பாதுகாக்கணும். அது போக நிறைய இடத்துல செல்போன் டவர்லாம் கிடைக்காது, இன்னும் சொல்ல போனா நிறைய இடத்துல எலக்ட்ரிசிட்டிலாம் கிடைக்காது, நீங்க தான் பார்த்து சேஃபா இருக்கணும் அப்படின்னு இந்த காட்டை பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா நம்ம ஹீரோயின் மிஸ்ஸிங் போஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அது யாருன்னா ஸ்டார்டிங் சீன்ல பெஞ்சமின் ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, அவருடைய போஸ்டர் தான் அது. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அங்கிருந்து அவளுடைய கேபினுக்கு போறதுக்காக எடுத்து வச்சிட்டு இருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா 2 வயசான கப்பிள்ஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னமா புதுசா நீங்க வேலைக்கு வந்திருக்க போல அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட நல்ல விதமா பேசுறா. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நாங்களும் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு கேம்ப் பண்ண போறோம், என்னுடைய ஹஸ்பண்டுக்கு அட்வென்ச்சரஸா இருக்க ரொம்பவே பிடிக்கும், அதனாலதான் இந்த இடத்துக்கு கேம்ப் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு அவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து அவளுடைய கேபினுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்குன்னு கொடுக்கப்பட்ட இடம் என்னதுன்னா ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவருடைய கேபினை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க தங்கி இருந்து தான் நம்ம ஹீரோயின் இந்த காட்டை பாதுகாக்கணும். அதனால அவளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போயிட. அதுக்கப்புறம் அவர் ஒரு இதுல ஒட்டி வச்சிருப்பார் இல்லையா, அதுல ஒட்டி இருக்கிறத கிளிக்கிறாங்க. பார்த்தா அதுல ரேஞ்சர்ஸ் என்னன்ற மாதிரி போட்டிருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள அரேஞ்ச் பண்றா. ஸோ அந்த கேபின் பாக்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ சைட்லயே பிடிக்கிறதுக்கு தண்ணியும் இருக்கும், அதையும் பிடிச்சிட்டு அவளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அப்புறம் தான் ஒரு போஸ்ட் எடுத்து அந்த மேப்புக்கு பக்கத்துலயே மாட்டுறாங்க. அந்த போஸ்ட்ல ஒரு சின்ன பொண்ணுடைய போட்டோ இருக்குது. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு எதுக்கு இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வர இவ்வளவு ஆசைப்பட்டான்றது தெரியுது. என்னன்னா இவளுடைய தங்கச்சி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க காணாம போயிருந்திருப்பாங்க. அதனாலதான் இந்த காட்டை பத்தி நல்லா ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவளுடைய ஃபேமிலி போட்டோ எடுத்து பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்படியே அந்த இடத்துல படுத்துடுறாங்க. அப்படி படுக்கும்போது அந்த மரப்பலகையில இதுக்கு முன்னாடி இங்க இருந்த ரேஞ்சர்ஸ்லாம் அவங்களுடைய பேர் எழுதியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு
லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு வாக்கி டாக்கில் அனௌன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அதுக்கு ரிப்ளை பண்ணுறா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் காட்டு சைடில் நீங்கள் போய் சுற்றி பார்க்கணும், அங்கே எல்லாமே ஓகேவா இருக்கான்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி சொல்லணும் அப்படின்னதும் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ அதனால அந்த பலகையில் இந்த மாதிரி இங்கே இருந்த ரேஞ்சர் வந்து காட்டுக்குள்ளே ரோந்து பணிக்காக போக போகிறேன், ஸோ யாருமே இந்த கேபினை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே அந்த பேட்ரோலுக்காக கிளம்புறாங்க. ஸோ ஒரு 3 நாள் காட்டுக்குள்ளே தங்கியிருந்து ரோந்து பணியில் வந்து ஈடுபடணும். ஸோ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து ரேடியோவை கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரேடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காட்டை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த காட்டில் வந்து நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க, எப்படி காணாமல் போனாங்க, அவங்களுடைய உடம்பு கிடச்சிதா அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கடைசியில் அவங்களுடைய உடம்பெல்லாம் கிடச்சிருக்கும் போல், ஆனால் அவங்களுடைய ஷூ எதுவுமே இல்லாமல் கிடச்சிருக்கும். அதுலேயும் மேக்ஸிமம் நிறைய பேர் காணாமல் போனது சின்ன பசங்க தான் போல். ஸோ அப்படி இந்த காட்டை பற்றி சொல்லிட்டு வந்துட்டே இருக்க நம்ம ஹீரோயினும் அவ பாட்டுக்கு கேட்டுட்டு இந்த இடத்த அப்படியே சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் நைட் ஆனதுமே ஒரு இடத்துல டென்ட் போட்டு தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தங்கிட்டு அடுத்த நாள் காலையிலே ஆனதுமே மறுபடியும் அப்படியே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காலையிலே ஆனதுமே இவங்க வந்து இந்த ரிப்போர்ட்லாம் சொல்லணும் இல்லையா, அதனால வாக்கி டாக்கில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எல்லா பொசிஷனும் கரெக்டாக இருக்குது, அது போக நானும் இங்கே கண்காணிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வாக்கி டாக்கி வந்து மக்கர் பண்ண ஆரம்பிக்குது. என்னடா இதுக்கு என்னாச்சு அப்படின்னு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா பேட்டரி வந்து போயிருக்கும் போல. ஸோ வேற பேட்டரி இருந்தால் எடுத்து போடலாம் அப்படின்னு அவங்க பேக்கை செக் பண்ணி பார்க்குறாங்க. பேக்ல பேட்டரியை வந்து காணோம். ஸோ மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க போல. ஸோ ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே, இன்னும் ஒரு 2 நாள் தானே, சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நைட் ஆகுது. நைட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஏதோ ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோயினும் லைட்டாக பயந்துட்டாங்க. ஏன்னா ஹீரோயின் மட்டும் தானே இந்த காட்டுக்குள்ளே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டார்ச் லைட்டை வச்சு அப்படியே சுற்றி முற்றி அடித்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மானை வந்து நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. ஸோ இந்த மானை தான் நம்ம ஹீரோயின் காரில் வரும்போதும் பார்த்துருப்பாங்க. இது அந்த மானா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் இந்த ரேடியோவில் இருந்து ஏதோ வித்தியாசமான சவுண்டு வர உடனே நம்ம ஹீரோயின் ரேடியோ ஒர்க் ஆகிட்டு போல அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அது மறுபடியும் ஒர்க் ஆகல. என்னடா அது இப்போ தானே கேட்டுச்சு அப்படின்னு அந்த பேட்டரியை கழட்டி பார்க்குறாங்க. பார்த்தா உள்ள பேட்டரியே போடல. அப்புறம் எப்படி இது சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு லைட்டாக பயந்துட்டு மறுபடியும் அந்த மானை பார்க்குறாங்க. மானை வந்து காணோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து கேட்டிருக்கோம்ல, அது வந்து இப்போ மெல்ல பக்கத்தில் வர மாதிரியான சத்தம் கேட்க யாரா அது அப்படின்னு பயத்தில் டார்ச்சை திருப்பி பார்த்தா வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது, அந்த ஜாக்சன் தான். ஸோ நம்ம ஹீரோயின் காலையில் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வாக்கி டாக்கி வந்து கட் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ அது இந்த ஜாக்சன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் வாக்கி டாக்கியில் பேசும்போதே கட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ பேட்டரியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டீங்கன்ற மாதிரி நான் கெஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். சரி வாங்க நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போகலாமே அப்படின்னு ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் வந்து உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. நிலா வெளிச்சம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஜாக்சன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துக்கு ஆசைப்பட்டு தானே வந்தீங்க, அப்படி உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது தெரிய வேண்டியது இருக்குதா அப்படின்னு நைஸாக ஹீரோயினை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் தான் உஷார் பார்ட்டியாச்சே, அதனால எந்த ஒரு பதிலும் சொல்லலை. உடனே இந்த ஜாக்சனும் சரி ஓகே வேறு ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் காட்டுக்குள்ளே உங்களுக்கு தனிமையாக ஒரு கேபின் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த கேபினில் உங்களுக்கு தூக்கம்லாம் வருதா, ஏன்னா இந்த மாதிரி யாருமே இல்லாமல் தனியாக தூங்கினா நிறைய பேருக்கு தூக்கம் வராது, வித்தியாசமான கனவு தான் வரும், அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோயினா அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல டென்ட் போட்டு 2 பேரும் தங்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஸோ இந்த ஜாக்சன் வந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு இல்லையா, அதனால ஹீரோயின் கிட்ட நிறைய செட் ஆஃப் பேட்டரிஸும் கொடுத்துட்டு நான் வந்து கிளம்புறேன், நீங்கள் சேஃபாக உங்களுடைய கேபினுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டான். ஸோ நம்ம ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவளுடைய அந்த பெட்ரோல் வேலையை கண்டினியூ பண்ணுறான். கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அவளுடைய கேபினுக்கு வந்துட்டான். ஸோ வந்ததுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் நடந்திருப்பாங்க இல்லையா, அதனால அப்படியே மெல்ல படுத்துட. ஸோ லைட்டாக தான் கண்ணை மூடுறாங்க. ஒரு சின்ன கனவு மாதிரி வருது. அதாவது ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கவும் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன பொண்ணு கூட விளையாடிட்டு இருக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்போ ஒரு ஃபீமேல் வாய்ஸ்ல உன்னுடைய தங்கச்சி எங்க போனா அப்படின்னு கத்தி கேட்கவும் டக்குன்னு நம்ம ஹீரோயின் கனவுல இருந்து கண் முழிச்சிட்றா. அதுக்கப்புறம் என்ன மறுநாள் ஆகுது. மறுபடியும் நல்லா குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மேப்ல வந்து சில இடத்த மார்க் பண்றாங்க. ஏன்னா இந்த வாட்டி இந்த டைரக்ஷன்ல வந்து சுத்தி பார்க்க போக போறாங்க போல. அதே மாதிரி அந்த இடத்துக்கு போய் சுத்தி பார்க்கறாங்க. எதையோ தேடுறாங்கன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ அப்படியே அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த கேபினுக்கு வந்துட்டு மறுபடியும் மேப்ல மார்க் பண்றாங்க. இப்படி கொஞ்ச
கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணி ஒவ்வொரு இடமா எதையோ நோக்கி தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க தேடுறது மட்டும் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் அந்த கனவு மட்டும் மறுபடியும் வந்துட்டு இருக்குது. அதான் நம்ம ஹீரோயின் அவளுடைய தங்கச்சி கூட இந்த காட்டுக்குள்ளே வந்த மாதிரியும் அவள் இந்த காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போன மாதிரியும் ஹீரோயினுக்கு தெரியுது. ஸோ ஆக்சுவலாக அப்படி தான் நடந்திருக்கும் போல. ஆனால் எவ்வளோ தேடியுமே அவள் எதிர்பார்த்த எதுவுமே கிடைக்கல. ஸோ இப்படி இருக்க ஒரு நாள் நைட்டு ரொம்பவே சோகமாக அவளுடைய லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் இருக்கிற இந்த கேபின் வெளியில் யாரோ நிற்கிற மாதிரியும் டக்குன்னு நடந்து போகிற மாதிரியும் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் டக்குன்னு முழிச்சிட்றா. ஆனால் வெளியில் யாரோ இருக்காங்கன்றது அவளுக்கு தெரியாது. ஏதோ தப்பாக இருக்குன்ற மாதிரி முழிச்சிட்டா போல. அதனால என்னவா இருக்கும், ஏன் இப்போ நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு லைட் ஆன் பண்ணிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இவளுடைய கதவை வந்து யாரோ தட்டுறாங்க. டக்குன்னு பயந்துடுறாங்க. யாரா அது இந்த டைமில் வந்து கதவை தட்டுறாங்களேன்ற மாதிரி. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னதும், ஆனால் வெளியில் தட்டுறவர் சீக்கிரமாக கதவை தராங்க, எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு கத்த. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ பயமாகுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ரேஞ்சர் தானே, ஸோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஆகணும், அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் கதவு திறக்கிறதுக்காக போகிறா. கதவு திறந்து பார்த்தா வெளியில் ஒருத்தன் நிற்கிறான். ஸோ ரொம்ப பதற்றமான நிலையில் நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு காப்பாற்றுங்க, நமக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக வாங்க அப்படின்னதும் ஹீரோயினும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் சூப் போட்டு வரேன், உங்களுக்கு என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் என்னை விடுங்க அப்படின்னு சொல்ல அவரும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோயினை விட்டுட்டு அப்படியே காட்டுக்குள்ளே ஓடிட. ஸோ ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அவள் பார்த்தீங்கன்னா வெறும் காலோட காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி போகும்போது வாக்கி டாக்கில் இந்த மாதிரி ஒரு ஆபத்து, சீக்கிரமாக வாங்கன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டே போகிறா. அது போக முன்னாடி ஓடி போனான் இல்லையா, அவனை வேற காணோம். ஆனால் சாரான்ற மாதிரி அவர் கத்துற மாதிரியான சத்தம் மட்டும் கேட்குது. உடனே அந்த சத்தம் வர இடத்த நோக்கி வேகமாக போய் பார்த்தா அந்த இடத்துல தான் அவர் நிற்கிறாரு. அவருடைய கையெல்லாம் பாருங்களேன், ஒரு மாதிரி வளைஞ்சி பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இங்கே தான் இருந்தா இப்போ எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு கதறாரு. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, இப்போ அவரை வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த சாரான்ற பொண்ணை காணும். ஆக்சுவலாக என்னன்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காங்க அந்த காட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க போல. அதில் ஒரு பொண்ணு வந்து இப்போ காணாமல் போயிட்டான். அந்த பொண்ணு பேர் தான் சாரா. ஸோ இதனால இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோடைய ஹெட்டும் இங்கே வந்திருப்பாங்க. ஸோ அவங்க இங்கே இருந்த ரேஞ்சர்ஸ் எல்லாருக்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி காணாமல் போன பொண்ணுடைய பேர் வந்து சாராவா. ஸோ அவளை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், எல்லாருமே காட்டுக்குள்ளே தேட போங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேராக பிரிஞ்சிருந்து தேடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட. ஸோ இந்த டீமை வந்து ஜாக்சன் தான் வழி நடத்த போகிறாரு. ஸோ நம்ம ஹீரோயினும் ரெடி ஆகுறா. ஆனால் ஜாக்சன் என்ன சொல்லிடுறாருன்னா, இங்க பாரு, நீ வர வேண்டாம், நீ இங்கேயே இருந்துக்க, ஏன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பா அந்த சாரான்ற பொண்ணு வந்தாலும் வருவா, அவளை பாக்குறதுக்காகயாவது நீ வேணும்ல அப்படின்னு சொல்ல. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவளுக்கும் அது தேடணும்னு ஆசையா இருக்குது. இருந்தாலும் இந்த ஜாக்சன் கொஞ்சம் ஹையர் ஆஃபீஸர் தானே, அதனால அவருடைய பேச்சை மீற முடியாதுன்றதுக்காக வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டேன். ஸோ அவரும் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள அந்த சாராவை தேட போயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயினால கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க முடியல. அந்த போட்டோவை பார்த்துட்டு நானும் உன்னை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, அங்க இருக்கிற போர்டில் இந்த மாதிரி நான் காட்டுக்குள்ள போய் சாராவை தேட போறேன், ஒருவேளை சாரா நீ இந்த இடத்துக்கு வந்து இதை பார்த்தியனா என்னுடைய கேபின்குள்ள போய் வெயிட் பண்ணு, சீக்கிரமா நாங்க வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாராவை தேடி காட்டுக்குள்ள போறா. அப்படி போகும்போது சாரான்ற மாதிரி கத்திக்கிட்டே போறா. அப்ப அவளுக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி காட்டுக்குள்ள இவளுடைய தங்கச்சி காணாம போயிருப்பா இல்லையா. ஸோ அந்த தங்கச்சியோடைய பேர் வந்து ஜெனி போல. ஜெனின்ற மாதிரி கத்திருப்பாங்க. ஸோ அந்த ஞாபகத்துல இப்போ சாரான்னு கத்த வேண்டிய இடத்துல திடீர்னு ஜெனின்னு கத்திட்டாங்க. அப்புறம் தான் இவளுக்கே புரியுது, ஸோ நம்ம பதற்றமான இதுக்குள்ளே போயிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சாராவை தேட ஆரம்பிக்கிறா. ஸோ அப்படியே டைம் போகுது நைட் ஆகிடுது. இவ்வளோ சாராவை தேடி கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டா. அப்போ என்ன ஆகுதுன்னா, திடீர்னு கிழிஞ்ச துணி வந்து கீழே கிடக்குது. அதில் கொஞ்சம் ரத்தம் இருக்கவும், ஸோ இங்கே தான் பக்கத்தில் யாரோ இருக்காங்க போல அப்படின்னு நல்லா தேடும்போது ஒரு பொண்ணு திருமண நிலையில அப்படியே அசையாமல் நின்றுட்டு இருப்பாளாம். ஸோ நம்ம ஹீரோயினும் மெல்ல முன்னாடி வந்து பார்க்குறா. பார்த்தா அவளுடைய கை கால் எல்லாம் ரத்தமாக இருக்குது. ரொம்பவே கொடூரமான நிலைமையில தான் இருக்கிறா. ஹீரோயினும் அவளுடைய பேரை சொல்லி கூப்பிட இப்போ தான் அவள் கண்மொழிக்கிறா. நீங்கள் உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு கேட்டதும் ஹீரோயினும் நான் உண்மை தான் அப்படின்னு சொன்னதுமே வேகமாக வந்து ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோடைய ஹெட்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த பொண்ணையும் காப்பாற்றிட்டாங்க. எப்படியோ நம்ம ஹீரோயின் தான் அவளுடைய உயிரை வந்து காப்பாற்றிட்டா. ஆனால் அதுவே அவளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக முடியுது. ஏன்னா அந்த ஹெட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உன்னை ஜாக்சன் இந்த இடத்துல தானே இருந்துட்டு போக சொன்னாங்க, ஆனால் நீ எதுக்கு காட்டுக்குள்ளே போய் தேடின, இந்த மாதிரி சொல் பேச்சை கேட்காம இருந்தேன்னா அது உனக்கும் ஆபத்தாக முடியும், அதனால இன்னும் ஒரு வாரத்தில் நீ மறுபடியும் இங்கேருந்து காலி பண்ணி உன்னுடைய ஊருக்கு பேர், ஏன்னா ஒரு வாரத்தில் ஹெலிகாப்டர் வந்துடும், ஸோ உன்னை ஏற்றி விட்டுருவோம், ஸோ உன்னுடைய இந்த சீசனுக்கான வேலையும் இதோட முடிஞ்சிருச்சு
அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினாலே எதுவுமே சொல்ல முடியல. என்னடா இது, நம்ம ஹெல்ப் பண்ண தான் நினச்சோம், ஆனால் அதுவே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சரி ஓகேன்னு சொல்லிட்டான். ஸோ ஒரு வாரம் தான் நம்ம ஹீரோயினால இந்த கேபினில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ அதே சோகத்தில் நினச்சிட்டு அவளுடைய கேபினில் இருக்கும்போது தான் சரி ஓகே, ஒரு வாரம் டைம் இருக்குல்ல, நம்ம எதுக்கு இந்த கேபின்லேயே இருக்கணும், வெளியில் போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூல்ஸை மீறி பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நேற்று ஒரு பொண்ணை வந்து காப்பாற்றிருப்பா இல்லையா, அந்த பொண்ணு இருந்த இடத்துக்கும் வந்து நல்லா தேடி பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற பாறையெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே வித்தியாசமாக கிடைக்கல. அதனால ஒரு டென்ட் எடுத்து அங்கேயே போட்டு தங்கி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அந்த வாக்கி டாக்கி வந்து ஏதோ சவுண்டு போட ஆரம்பிக்குது. ஸோ இவளும் எப்படியாவது ஆஃப் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் தூங்க ட்ரை பண்ணுறா, தூக்கம் வரமாட்டேங்குது. அதனாலயே கொஞ்சம் வெளியில் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நைட் டைமில் அந்த டென்ட்டை விட்டு வெளியில் வந்து காடு ஃபுல்லாக அப்படியே சும்மா சர்ச் பண்ணி பார்க்குறா. அந்த டைமில் திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குமா. அவ்வளோ தான் லைட்டாக பயந்துட்டாங்க. ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு டார்ச் லைட்டை வச்சு பார்க்கும்போது திடீர்னு யாரோ நகர்ற மாதிரியான சத்தம் கேட்குது. அதுவும் இவளுடைய டென்ட்டுக்கு பக்கத்தில். உடனே லைட் அடிக்கிறா. பார்த்தா யாரோ ஒருத்தங்க அப்படியே ஊர்ந்து போவாங்க இல்லையா, அந்த மாதிரி போகிறாங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல. உடனே யார் நீங்கள், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா, நான் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் தான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல முன்னாடி போய் அந்த டென்ட்டுக்கு சைடில் பார்த்தா யாரையும் காணோம். அது போக வேற ஏதோ இவ பக்கத்தில் வர மாதிரியான சத்தம் கேட்க பயந்து போனவா டக்குன்னு டென்ட்டுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த டைமில் யாரோ இவளுடைய டென்ட்டுக்கு வெளியில் நிற்கிற மாதிரி தெரியுது. ஏதோ பெரிய உருவம் நிற்கிற மாதிரி இருக்குமா. ஸோ பயந்து போனவா இவளுடைய வெப்பனை கையில் எடுத்து வச்சுக்கிறா. இந்த மாதிரி என்கிட்ட வெப்பன் இருக்குது, யாராவது பக்கத்தில் வந்தால் உங்களுக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்ல. ஆனால் அது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. ஹீரோயின் பக்கத்தில் அப்படியே வந்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுது. ஸோ போனதுமே இவளுடைய வாக்கி டாக்கியில் வந்து அந்த ஜாக்சன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் எங்கே இருக்கீங்க, இந்த மாதிரி ஒருத்தங்களை வந்து காணாமல் போயிட்டாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோயின் வந்து காணாமல் போனவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த டைமில் அவளுடைய அந்த வாக்கி டாக்கி ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படியே விட்டு விட்டு கேட்க ஆரம்பிக்க. ஸோ அந்த ஜாக்சன் வாய்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி கேட்குது. என்ன சொல்கிறாருன்னா அந்த ஜாக்சன் வந்து அப்படின்னா நீ அவங்கள தேடப்போ அப்படின்னு சொல்ல. ஸோ நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு டென்ட்டை விட்டு வெளியில் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யாரையோ பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்கள தேடலான்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி நம்ம ஹீரோயின் வந்து வேகமாக வந்துட்டே இருக்காங்க இல்லையா. அப்படி வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. என்னன்னா ஒரு லேக் மாதிரியான இடம். ஸோ இதை பார்த்ததுமே கொஞ்சம் டவுட் வந்து, இந்த லேக் ரொம்ப தூரம் தள்ளி தானே இருக்குது, அதுக்குள்ளே நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்றதுக்காக வாக்கி டாக்கில இந்த மாதிரி நான் அந்த லேக்குக்கு பக்கத்தில் வந்துட்டேன், ஆனால் அது ரொம்ப தூரம் தள்ளி தானே இருக்குது அப்படின்னு ஜாக்சன் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அங்கே ஜாக்சன் வந்து வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, அது ஜாக்சனா இல்லைனா வேற யாருன்றதே தெரியல. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீ எங்கே வரணுமோ அங்கே தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சரோடைய மோட்டோவை வந்து சொல்ல ஆரம்பிக்குது. இந்த காட்டில் நீ எதையும் விட்டுட்டு போகக்கூடாது, இந்த காட்டில் இருந்து நீ எதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இந்த காட்டில் நீ எதையும் கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு இது வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோடைய ஒரு தத்துவம் மாதிரி. அதை வந்து இப்போ அந்த ஜாக்சன் சொல்ல நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, இவர் ஏன் இப்படி பேசுகிறாருன்ற மாதிரி அப்படியே ஷாக்கிங்கில் பார்த்துட்டு இருக்க. சரி ஓகே, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், டென்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வேக வேகமாக திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த வாக்கி டாக்கியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு இவளுடைய தங்கச்சியோடைய வாய்ஸ் கேட்குமா. அவ்வளோதான், அப்படியே பதறி அடிக்க பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ டக்குன்னு அடுத்த நாள் காலையில் கண்முழிக்கிறாங்க. அதுவும் இவளுடைய தங்கச்சி தான் வந்து இவகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்முழிச்சு பார்க்குறா. பார்த்தா மறுபடியும் அந்த லேக் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ இவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அந்த வாக்கி டாக்கில் மறுபடியும் அந்த ஜாக்சனுடைய வாய்ஸ் கேட்கும். மறுபடியும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கான வாக்கியத்தை தான் சொல்லும். அதாவது அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி காமிக்கிறாங்க. பார்த்தா மரத்துக்கு மேலே இருந்து யாரோ கீழே இறங்கி வருவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு திரும்பி பார்த்து அந்த மரத்துக்கிட்ட வந்தால் அந்த மரத்தில் ரத்தமாக இருக்கும். ஸோ இவ்வளோ என்னடா இது அப்படின்னு பார்த்து இருக்கும்போது அதுக்கு பின்னாடி இருந்த அந்த சாரா, அதான் நம்ம ஹீரோயின் ஒருத்தங்களை காப்பாத்திருப்பாங்க இல்லையா, அவளை கண்டுபிடிக்கும் போது ஒரு வித்தியாசமான ஸ்டேஜில் இருந்திருப்பா இல்லையா, அந்த ஸ்டேஜ்லயே கொடூரமா நம்ம ஹீரோயினை பார்த்து நடந்து வந்து நீங்க உண்மையான பேசனா அப்படின்னு கேட்க இவளுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா இது அப்பம் கேட்டது மாதிரி கேட்கிறாளே அப்படின்னு பயந்துக்கிட்டு தலையில கை வச்சுட்டு உட்காந்துடா கீழே. அப்போ கரெக்டா அவளுடைய தங்கச்சி வந்து நீ இந்த காட்டுல இருந்து எடுத்ததை அவங்க கிட்ட மறுபடியும் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டா. ஸோ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பதற்றத்தோடைய காட்டுல வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 வயசான கப்பலோடைய வாய்ஸ் கேட்குது. அதான் ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கப்பல்ஸை பார்த்துருந்தோம் இல்லையா, அவங்க தான் அந்த காட்டுக்குள்ள வந்து டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க போல. நல்ல வேலை ஒருத்தங்களை பார்த்துட்டோம்டா அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவங்க கிட்ட போய் நீங்க எப்படிங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு பதிலே சொல்லலை. இன்னும் சொல்ல போனா நம்ம ஹீரோயினை பார்க்க கூட மாட்டுறாங்க. அப்புறம் தான் ஹீரோனுக்கே தெரியுது அவங்களுடைய கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம்ன்றது. இன்னுமே பிரமிச்சு போய் அங்கிருந்து போலான்னு போறான். அப்ப ஏதோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா பாக்குறான். உன்னை யார் அது அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, அது நம்ம ஹீரோயின் மாதிரியே
இருக்கிற இன்னொருத்தங்க போல. அவங்க அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, நீ இந்த காட்டுல இருந்து எதை எடுத்தியோ அது சீக்கிரமா கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு அந்த வயசான பெரியவங்களை வந்து ஷூட் பண்ணிட்டான். அவ்வளவுதான், ஹீரோயின் பயத்துல தலை தெறிக்க ஓடுறா. என்னடா அதுன்ற மாதிரி. அப்படி ஓடும்போது எந்த இடத்துக்கு வந்துட்டானா, இந்த காட்டுல வந்து காணாம போனவங்களுடைய போஸ்டர்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டா. ஸோ அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி காணாம போன எல்லாருடைய போட்டோவும் இருக்குது. அதுல இவளுடைய தங்கச்சியோடைய போட்டோவும் இருக்கும். ஸோ அதை பயத்தோட எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் சவுண்டு கேட்க என்னன்னு வந்து பார்த்தா மறுபடியும் அந்த கப்பல்ஸ் தான். அதுவும் அந்த தாத்தா வந்து அவங்களுடைய ஒய்ஃபையே சாப்பிடுற மாதிரி தெரியும். டக்குன்னு கண்மொழிச்சு பார்க்கறா. பார்த்தா இவளுடைய கையில ஒரு கன் இருக்குது. அவங்க 2 பேரும் முன்னாடியும் உட்கார்ந்து இருக்கிறா. ஸோ இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே புரிய வருது. இந்த காட்டுல இருந்து அந்த சாரான்ற பொண்ணை நம்ம ஹீரோயின் எப்படியே காப்பாத்தி இருந்திருப்பாங்க இல்லையா, அதனால பதிலுக்கு இந்த காட்டுக்கு இவன் நம்ம ஹீரோயின் யாரையாவது சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணலனா இவா காட்டுல இந்த மாதிரி மாட்டிப்பா அப்படின்றது புரிய வருது. ஸோ இப்போ இவளுடைய கையில வர கன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பெரியவங்களை ஷூட் பண்ணா இந்த காட்டுக்கு இவ கொடுத்த மாதிரி, அதனால அவங்கள ஷூட் பண்ணிடலாமா அப்படின்னு கண்ணை எடுத்து ரெடி ஆகுறா. ஆனா கடைசி நேரத்தில் அவளால் ஷூட் பண்ண முடியல. அப்படியே கண்ணை கீழே போட்டுடுறாங்க. அந்த பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நடந்து போயிட்டாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரேடியோல வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. அந்த ஜாக்சனுடைய வாய்ஸ் தான், நீ இந்த காட்டுல இருந்து என்ன எடுத்தியோ அதை காட்டுக்கே மரியாதையை கொடுத்துடு அப்படின்னு சொல்ல. ஸோ இதெல்லாம் கேட்ட ஹீரோயின், நான் விருப்பப்பட்டு தான் அதை பண்ணேன். ஸோ என்னால் இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. மறுபடியும் அந்த லேக்குக்கு போகிறாங்க. அப்போ அவளுக்கு ஒரு மேப் மாதிரியான ஒன்று கிடைக்குது. ஸோ அந்த மேப்பில் வந்து நம்ம ஹீரோயின் எங்கே இருக்காங்கன்றது மார்க் பண்ணியிருக்குது. இதுக்கப்புறம் எப்படி போகணுன்றது மார்க் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, இது வழியாக நம்ம போயிடலான்ற மாதிரி அந்த டைரக்ஷன் வழியாக போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கேபினை பார்க்குறான். ஸோ இவ தங்கியிருப்பா இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேபினை பார்க்க உடனே அது பக்கத்தில் போகிறா. பார்த்தா ஒரு ஷூ இருக்கும். அந்த ஷூவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா இவளுடைய தங்கச்சியோடைய ஷூ மட்டும் கிடைச்சிருக்குன்ற மாதிரி தான் இவகிட்ட கொடுத்துருந்துருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அந்த கேபினுக்குள்ளே போகிறா. அப்படி போனதுமே இவளுடைய பழைய வீடு மாதிரி மாறிடுது. இந்த வீடை நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னு மெல்ல மெல்ல உள்ள போக உள்ள பார்த்தா இவளுடைய ஃபேமிலியே உள்ள இருக்காங்க. அதுலயும் இவளுடைய தங்கச்சி பொண்ணு வந்து, அம்மா நான் காட்டில் போய் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி ஓடி இருந்திருப்பாங்க. ஸோ அன்னையோட அவ காணாம போயிருந்திருப்பா. ஸோ இதனால நம்ம ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அங்க இருக்கிற ரேடியோல ஒரு வாய்ஸ் கேக்குது. அது யார் பேசுறதுன்னா அந்த ஜாக்சன் இருக்கார் இல்லையா, அவரும் அவருடைய அந்த ஹெட்டான ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதாவது அந்த லேடி என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த பொண்ணு தொலைஞ்சு போகல, அவளை வந்து இந்த ஃபாரஸ்ட் தான் எடுத்துக்கிச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. உடனே ஜாக்சனும், அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, சரி வாங்க அவங்க ஃபேமிலி கிட்ட பேசிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஜாக்சனும் பேசுற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் வந்து அந்த ரேடியோல போட்டு காட்டுறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறா. ஏன் அந்த ஃபாரஸ்ட் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம மறுபடியும் அவளுடைய வீட்டுக்குள்ள போறா. அப்படி போய் பார்க்கும்போது இவளுடைய அம்மா வந்து அவங்களுடைய கையவே கடிச்சு தின்னுட்டு இருக்காங்க. கொடூரமா இருக்கும் இதெல்லாம் பார்க்க. அது மட்டும் இல்லாம டக்குனு அடுத்தது ஒரு ஃபியூனரலுக்கு வரா. அங்க பார்த்தா அந்த சவப்பட்டியில இவன் நிறைய வாட்டி மான் பார்த்திருப்பா இல்லையா, அந்த மான் கொடூரமா செத்து கிடக்குது. அது மட்டும் இல்லாம இவளுடைய அப்பாவும் பாத்ரூம்ல கொடூரமா சூசைட் பண்ணி சாகுறாரு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் கதற டக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம இவளுடைய தங்கச்சி ரூம்ல ஏதோ சத்தம் கேட்கும். உடனே அவளுடைய தங்கச்சி ரூமுக்கு போறா. அங்க பார்த்தா அவளுடைய தங்கச்சி நின்றுட்டு இருக்க. ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி, இந்த மாதிரி அன்னைக்கு நான் உன்னை தனியாக விட்டுருக்க கூடாது, நான் உன்னை பாதுகாத்துருக்கணும், உன்னை கண்காணிச்சிருக்கணும், நீ என்னால தான் காணாம போயிட்டேன் அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த தங்கச்சி பொண்ணு, இல்லை அதுக்கு நீ காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறா. ஸோ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் திரும்புறா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தர் காணாம போயிருப்பார் இல்லையா, அவர் கத்துறாரு. பயந்து போன நம்ம ஹீரோயின் டக்குன்னு இந்த சைடு திரும்புறாங்க. இந்த சைடு பார்த்தா அந்த ஹெட் லேடி நிற்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்ததுமே நம்ம ஹீரோயின், நீங்களாவது உண்மையானவங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் ரியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லா ஃபாரஸ்ட் ரேஞ்சருக்கும் ஒன்று தெரிய ஆரம்பிக்கும், இந்த காடு வந்து நிறைய பேரை எடுத்துக்கும். ஸோ அதை நம்மளால் தடுக்க முடியாது. ஸோ அப்படி தான் அந்த ஃபாரஸ்ட் வந்து சாராவை எடுத்துக்கிச்சு. ஆனால் நீ அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிட்ட, அதனால தான் அது சாராவுக்கு பதிலாக இப்போ வேற யாரையாவது எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய தங்கச்சி காணாமல் போனதுக்கு நீ காரணம் கிடையாது, அவளும் இந்த ஃபாரஸ்டால் எடுத்துக்கப்பட்டவ தான் அப்படின்னதும், யார் எடுக்கிறா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. யார் எடுக்கிறாங்கலாம் தெரியாது, ஆனால் யாரோ எடுக்கிறாங்க, நம்மளால் அதை தடுக்கவும் முடியாது. ஸோ இப்போ எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் அதை நான் விட மாட்டேன், ஏன்னா இத்தனை வருஷம் நான் நிறைய பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன்னையும் சாக்ரிஃபைஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை யாரோ தண்ணிக்குள்ளே இழுக்கிறாங்க. மறுபடியும் கண்முழிக்கிறா. பார்த்தா இவன் அந்த லேக்கில் தான் இருக்கிறா இன்னுமே. அது மட்டும் இல்லாமல் கரையில் இவளுடைய தங்கச்சி நின்று கூப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன். இவளுக்கு ஒன்றுமே புரியல. மறுபடியும் தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு மேலே வந்தா. மேலே பார்த்தா நம்ம ஜாக்சன் நிற்கிறாரு. ஸோ அவரை நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே வேகமாக தண்ணிக்குள்ளே போய் எப்படியோ ஹீரோயினை காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வந்து ஹீரோயினுக்கு தேவையான அந்த போர்வையெல்லாம் கொடுத்துட்டு இருக்க. ஸோ இதெல்லாம்
பார்த்த ஹீரோயின், நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா. ஸோ ஆக்சுவலாக இந்த ஜாக்சனுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா, ஆனால் அவர் ரேடியோவில் இந்த மாதிரி உதவிக்கு ஆள் தேவை, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு அனௌன்ஸ் மட்டும் பண்ணுறாரு. அவள் கேட்ட கொஸ்டினுக்கு பதில் சொல்லலை. அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. மறுபடியும் அவள் இதே வேலைக்கு வரா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் இருக்கிற பொசிஷனில் நம்ம ஜாக்சன் இருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா அந்த புது ரேஞ்சராக வந்த எல்லாத்துக்கும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் ஒரே ஒரு மிஸ்ஸிங் போஸ்ட்டை பார்க்குறா. அது வேற யாரோடையதும் கிடையாது, நம்மளுடைய அந்த ஹெட்டோடையது தான். ஸோ இவங்க தானே நம்ம ஹீரோயினை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறமா நம்ம ஹீரோயின் அவளுடைய அதே கேபினுக்கு போகிறா. அங்கே ஆல்ரெடி நிறைய பேருடைய பேர் எழுதியிருப்பாங்க இல்லையா, அதில் ஹீரோயின் அவளுடைய பேரையும் எழுதுறா. அதுக்கப்புறம் எப்போதும் போல அவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஒரு இடத்துல டென்ட் போட்டிருக்கும் போது ஜாக்சன் வந்து அவசரமா எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி ஒருத்தனா காணாம போயிட்டாரு, அவரை பத்தி தெரிய வந்துச்சுன்னா அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட. ஸோ நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு கேபினுக்கு வந்து அவங்க காணாம போனவருடைய போஸ்டரையும் வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்கள தேடி அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒருத்தர் நிக்கிறத பாக்குறா. ஸோ இது வேற யாரும் கிடையாது, அந்த இப்போ ரீசெண்டா காணாம போனவர் தான். ஸோ அவரு நம்ம ஹீரோயினை திரும்பி பார்த்து, நீங்க உண்மையானவங்களா, ரியலா அப்படின்னு கேட்க, ஆனா நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு அவள் பதில் சொன்னால் இவளுடைய கதையை முடிஞ்சிடும் இல்லையா, அதனால இல்லை நான் ரியல் கிடையாது அப்படின்னு சொல்லிட. உடனே அவரும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் திரும்பி அந்த சைட் பார்க்க ஆரம்பிச்சிட்றாரு. நம்ம ஹீரோயினும் இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணாமல் அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட இந்த படமும் முடியுது. ஸோ ரொம்பவே வித்தியாசமான படமாக இருந்துச்சு இல்லையா. ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி காடு இருக்குல்ல, காடு வந்து யாரையாவது சூஸ் பண்ணி அவங்கள இந்த காட்டுக்குள்ளே வந்து எடுத்துக்கும். இப்படி இந்த காடுகள் வந்து எடுத்துக்கிறது நம்ம ஹெட்லைட்டுக்கும் தெரியும், ஜாக்சனுக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணுற எல்லா ரேஞ்சர்ஸ் தெரியும். அதனால தான் அவங்க தேடுற மாதிரி தேடி அவங்க உண்மைக்குமே தொலைஞ்சு போயிட்டாங்களா இல்ல அந்த ஃபாரஸ்டால எடுக்கப்பட்டவங்களான்றத அனலைஸ் பண்ணிட்டு தான் காப்பாத்துவாங்க. ஒருவேளை ஃபாரஸ்டால எடுக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து இவங்களை பார்க்கலன்ற மாதிரி சொல்லி ஃபாரஸ்ட் கிட்டே விட்டுருவாங்க. ஆனா நம்ம ஹீரோயினை காட்டுக்குள்ளெல்லாம் வராதுன்ற மாதிரி ஒரு இடத்துல இருக்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வாண்டடா உள்ள போனதுனால தான் அந்த சாரா பொண்ணை பார்த்துருந்துருப்பாங்க. அது மூலமா காப்பாத்திட்டா இல்லையா. இதனால தான் இந்த லேடியும் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மறுபடியும் காட்டுக்குள்ள போய் மாட்டினதுனால அந்த ஹெட்டே அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை காப்பாத்திட. கடைசியில் தான் ஹீரோயினுக்கும் புரிய வந்திருக்கும் அந்த காட்டை பற்றி. அதனால தான் கடைசியாக காடு தான் அவர் சூஸ் பண்ணியிருக்குது. ஸோ நம்ம இதில் தலையிடக்கூடாதுன்றதுக்காக தான் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.